பாஜ தேசிய செயற்குழு உறுப்பினரும் நடிகையுமான குஷ்பு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பாஜ மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் திடீரென பிரச்சாரத்திலிருந்து விலகிக் கொள்வதாக அவர் அதிரடியாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக குஷ்பு பாஜக கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: டெல்லியில் 2019ஆம் ஆண்டு எனக்கு விபத்து ஒன்று ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து எனக்கு முதுகின் வால் எலும்பில் முறிவு ஏற்பட்டது. இந்த காயம் கடந்த 5 ஆண்டுகளாக என்னை மிகவும் பாதிப்படைய செய்தது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு சிகிச்சை பெற்று வந்தேன், ஆனால் குணமடையவில்லை. இதன் காரணமாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்று மருத்துவக்குழு எனக்கு கண்டிப்பாக அறிவுறுத்தியது. இருந்த போதிலும் அதனை புறக்கணித்து பாஜகவின் தொண்டராகவும் பிரதமர் மோடியின் ஆதரவாளராகவும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்தேன். மருத்துவரின் அறிவுரைக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் செய்ததால் தற்போது நிலைமை மோசமாகிவிட்டது. இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட தேவையான நடவடிக்கையை எடுக்க டாக்டர்கள் அறிவுறுத்தி உள்ளனர். இது உயிருக்கு அச்சுறுத்தலான சிகிச்சை முறை அல்ல. இது எனது நல்ல எதிர்காலத்துக்கான சிகிச்சை முறை. இதனால் தற்போதைய தேர்தல் பிரச்சாரத்தில் என்னால் பங்கேற்க முடியாது என்பதை கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இக்கட்டான நேரத்தில் என்னால் முடிந்த பங்களிப்பை செய்ய முடியவில்லை என்ற எண்ணம் ஆழ்ந்த மன வருத்தத்தை அளிக்கிறது என்று கூறியுள்ளார். கரூர் பாஜ வேட்பாளரை ஆதரித்து பேசுவதற்காக ஜே.பி. நட்டா கரூர் வருகை தந்தார். இதற்காக 2000 பேர் அமர்ந்து நட்டாவின் உரையை கேட்கும் வகையில் கட்சி நிர்வாகிகள் சேர்களை வரிசைப்படுத்தியிருந்தனர். மதியம் 1:30 மணி அளவில் நட்டா மேடை ஏறினார். மேடை ஏறியதும் ஏறாதுமாக வடமாநிலம் போன்று நினைத்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் குறித்து தெரியாத நட்டா இந்தியில் பேசவா இங்கிலீஷில் பேசவா என கேட்டுள்ளார். அவர் கேட்டதை நம்ம ஆளுங்களுக்கு புரியாமல் விழிக்க மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என ஜே.பி. நட்டா இந்தியில் அவர் பாட்டுக்கு பேச தொடங்கிவிட்டார். கடுப்பான மக்கள் அட போங்கப்பா என ஜே.பி. நட்டா பேச துவங்கிய சில நிமிடங்களிலே கும்பலாக எழுந்து வெளியேற துவங்கினர். இதில் பதறிப்போன கட்சி நிர்வாகிகள் வெளியே சென்ற மக்களை எவ்வளவோ தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்ய முயற்சித்தும் அவர்களால் முடியவில்லை. அங்கிருந்து கிளம்பிய மக்கள் தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள மனதில்லாமல் விட்டால் போதும் சாமி என ஒரு கும்பிடு போட்டு அங்கிருந்து இடத்தை காலி செய்தனர். காசு வாங்கணும் என்பதற்காக இந்த கொடுமையெல்லாம் அனுபவிக்க முடியாதுங்க என அவங்களுக்குள்ள கிண்டலாக பேசிக்கொண்டு அங்கிருந்து நடையை கட்டியதால் மைதானம் முழுவதும் காலியாக இருந்தது. வெறும் சேர்கள் மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தது. மண்டபத்திலிருந்து யார் போனால் எனக்கென்ன என காலி சேர்களுடன் ஜே.பி. நட்டா அசராமல் தனது உரையை நிகழ்த்தி முடித்துள்ளார். இதை கண்ட கட்சி நிர்வாகிகள் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து நின்றனர். இதைத் தொடர்ந்து திருச்சியில் ரோடு ஷோவில் நட்டா பங்கேற்றார். எதிர்பார்த்த அளவு கூட்டம் இல்லை. அதனால் நட்டா வெறுப்படைந்தார். ரோடு ஷோ முடிவடைந்த பின்பு வெற்றி சின்னமாக இரட்டை விரலை நட்டா காட்டவே அதனை கண்ட ராஜா இரட்டை கை விரலை காட்ட வேண்டாம், அது அதிமுக சின்னத்தை குறிக்கும் என கூறவே நட்டா வணக்கம் தெரிவித்தார். இதை பார்த்து அங்கிருந்தவர்கள் அதிமுக கூட்டணியில் நாம் இல்லை என்பதை நட்டாவுக்கு கட்சியினர் சொல்லவில்லை போல என கிண்டல் அடித்தனர்.